CPA இது ப்ரோ சேனல், சாக்பீஸ் அகாடமி, டிசைன் யுவர் ஃபியூச்சர் அண்ட் எஜுகேஷனல் சேனல். அடுத்த PGTRB எக்ஸாம் எழுதி ஆசிரியராகும் கனவுடன் இருக்கும் அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறோம். இது நியூ சிலபஸ் 2025 PGTRBக்கான தமிழ் தகுதி தேர்வு மாடல் டெஸ்ட் சீரீஸ். இது பார்ட் நம்பர் 8. இந்த வீடியோவில் உங்களுக்கு தமிழ் தகுதி தேர்வுக்கான வினாக்கள் மட்டும் வழங்கப்படும். அதனை பார்த்து நீங்கள் தேர்வு எழுதி அதனுடைய விடைகளை இதற்கென்று உள்ள வாட்ஸ்அப் குழுவில் பகிரும்போது உங்களுக்கான மதிப்பெண்களும் அதனுடைய PDF ஃபைல்களும் அனுப்பப்படும். இந்த தேர்வில் நீங்களும் பங்கெடுக்க விரும்பினால் நீங்கள் அதற்கு மாத சந்தாதாரராக இருக்க வேண்டும். அதற்கு தேவையான விளக்கங்கள் பெறுவதற்கு இந்த வீடியோவில் காண்பிக்கப்படும் வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவையான விளக்கங்கள் தரப்படும். இந்த தேர்வானது எவ்வாறு நடைபெறுகிறது என்றால், இதற்கான மெட்டீரியல்ஸ் முதலில் அனுப்பி வைக்கப்படும். அந்த மெட்டீரியல்ஸிலிருந்து வினாக்கள் உருவாக்கப்பட்டு இந்த தேர்வானது நடைபெறுகிறது. நீங்களும் இந்த தேர்வில் பங்கெடுக்க விரும்பினால் உடனே சேர்ந்து உங்கள் மதிப்பெண்ணை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். இப்பொழுது இந்த வீடியோவினுடைய முதல் கேள்விக்கு போகிறோம். தமிழ் தகுதி தேர்வினுடைய 176வது கேள்விக்கு போகிறோம். 176வது கேள்வி, கட்புல் என்பதன் பொருள். கட்புல் என்பதன் பொருள். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: விலங்கு, பறவை, தாவரம், உலகம். 177வது கேள்வி, டார்னடோ கலைச்சொல் தருக. டார்னடோ கலைச்சொல் தருக. அதாவது டார்னடோ என்ற ஆங்கில வார்த்தைக்கு தமிழ் பொருள் என்ன, தமிழில் அந்த சொல்லுக்கான வார்த்தை என்ன என்பதுதான் கேள்வி. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: புயல், கடற்கோள், சூறாவளி, பூகம்பம். 178வது கேள்வி, ஆர்கலி என்பதன் பொருள். ஆர்கலி என்பதன் பொருள். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: ஆரவாரம், புலி, வானவில், சூரியன். 179வது கேள்வி, அரிய மலர் இலக்கண குறிப்பு. அரிய மலர் இலக்கண குறிப்பு. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: பண்புத்தொகை, உரிச்சொல் தொடர், வினைத்தொகை, ஆறாம் வேற்றுமை. 180வது கேள்வி, மூங்கில் கனியிலிருந்து உருவாவது டேஷ். அதாவது மூங்கில் மரம் இருக்கிறது அல்லவா, அதனுடைய கனி, காய், கனி உருவாகும். அந்த கனியிலிருந்து உருவாவது டேஷ் அப்படின்றதான் கேள்வி. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: காய், குருத்து, குருணை, அரிசி. 181வது கேள்வி, கீரி பாம்பு என்பதன் இலக்கண குறிப்பு டேஷ். கீரி பாம்பு என்பதன் இலக்கண குறிப்பு டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: உம்மைத்தொகை, எண்ணும்மை, உரிச்சொல் தொடர், வினைத்தொகை. அன்பார்ந்த தமிழ் தகுதி தேர்வு எழுதும் அன்பர்களுக்கு இந்த வினாக்களில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் ஏற்பட்டால் நமது வாட்ஸ்அப் குழுவில் தொடர்பு கொள்ளலாம். அதற்குரிய விளக்கங்கள் தரப்படும். இப்போ நாம் 182வது கேள்விக்கு போகிறோம். முத்துப்பல் என்பதன் இலக்கண குறிப்பு டேஷ். முத்துப்பல் என்பதன் இலக்கண குறிப்பு டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: உம்மைத்தொகை, உருவகம், எண்ணும்மை, உவமைத்தொகை. 183வது கேள்வி, மலை வாழ்வார் இலக்கண குறிப்பு டேஷ். மலை வாழ்வார் இலக்கண குறிப்பு டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: வியங்கோள் வினைமுற்று, உவமைத்தொகை, ஏழாம் வேற்றுமைத்தொகை, பண்புத்தொகை. 184வது கேள்வி, வேற்றுமை
வினை, பண்பு, உவமை, உம்மை ஆகிய தொகைநிலை தொடர்கள் அவை அல்லாத வேறு சொற்கள் மறைந்து நின்று பொருள் தருவது டேஷ் ஆகும். வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உம்மை ஆகிய தொகைநிலை தொடர்கள் அவை அல்லாத வேறு சொற்கள் மறைந்து நின்று பொருள் தருவது டேஷ் ஆகும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் அன்மொழித் தொகை, 6ஆம் வேற்றுமை, 7ஆம் வேற்றுமை, உம்மை தொகை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 185வது கேள்வி. மணி பார்த்தாள் இலக்கண குறிப்பு. மணி பார்த்தாள் இலக்கண குறிப்பு. இதனுடைய ஆப்ஷன்ஸ் வினைத்தொகை, 2ஆம் வேற்றுமை தொகை, உரிச்சொல் தொடர், 6ஆம் வேற்றுமை. 186வது கேள்வி. தங்க மீன்கள் இலக்கண குறிப்பு. தங்க மீன்கள் இலக்கண குறிப்பு. இதனுடைய ஆப்ஷன்ஸ் வினைத்தொகை, உம்மைத்தொகை, பண்புத்தொகை, எண்ணும்மை. 187வது கேள்வி. தொகைநிலை தொடர் டேஷ் வகைப்படும். தொகைநிலை தொடர் டேஷ் வகைப்படும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் 2, 8, 5, 6. 188வது கேள்வி. தாய் சேய் என்பதில் டேஷ் வந்துள்ளது. தாய் சேய் என்பதில் டேஷ் வந்துள்ளது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் உம்மைத்தொகை, உவமைத்தொகை, வேற்றுமைத்தொகை, வினைத்தொகை. 189வது கேள்வி. சிவப்பு சட்டை சொல்லுக்கான தொகையின் வகை. சிவப்பு சட்டை சொல்லுக்கான தொகையின் வகை. இதனுடைய ஆப்ஷன்ஸ் உவமைத்தொகை, உம்மைத்தொகை, பண்புத்தொகை, அன்மொழி தொகை. இந்த தேர்வை எழுதியிருக்கிறவங்களுக்கு இலக்கணங்களில் ஏதேனும் சந்தேகம் வந்தாலும் அதை நமது வாட்ஸ்அப் குழுவில் கேட்கலாம். அதற்கான விளக்கங்கள் உங்களுக்கு வழங்கப்படும். 190வது கேள்விக்கு வந்திருக்கோம். குடிநீர் என்பதற்கான இலக்கண குறிப்பு. குடிநீர் என்பதற்கான இலக்கண குறிப்பு. இதனுடைய ஆப்ஷன்ஸ் பண்புத்தொகை, 6ஆம் வேற்றுமை, உம்மைத்தொகை, வினைத்தொகை. 191வது கேள்வி. கீழ்கண்டவற்றில் பண்புத்தொகை அல்லாத சொல். கீழ்கண்டவற்றில் பண்புத்தொகை அல்லாத சொல். இதனுடைய ஆப்ஷன்ஸ் இன்சொல், எழுகதிர், செங்காந்தல், இன்மொழி. 192வது கேள்வி. வீசுதென்றல் சொல்லில் உள்ள இலக்கண குறிப்பு. வீசுதென்றல் சொல்லில் உள்ள இலக்கண குறிப்பு. இதனுடைய ஆப்ஷன்ஸ் பண்புத்தொகை, 6ஆம் வேற்றுமை, வினைத்தொகை, உம்மைத்தொகை. 193வது கேள்வி. ஒரு தொடரில் வேற்றுமை உருபுகள் மறைந்து வந்து பொருளை உணர்த்துவது டேஷ். ஒரு தொடரில் வேற்றுமை உருபுகள் மறைந்து வந்து பொருளை உணர்த்துவது டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் வினைத்தொகை, பண்புத்தொகை, உரிச்சொல் தொடர், வேற்றுமை தொகை. 194வது கேள்வி பார்க்குறோம். பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையில் மை என்னும் பண்பு விகுதியும் ஆகிய ஆன என்னும் பண்பு உருபுகளும் மறைந்து வருவது டேஷ் எனப்படும். பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையில் மை என்னும் பண்பு விகுதியும் ஆகிய ஆன என்னும் பண்பு உருபுகளும் மறைந்து வருவது டேஷ் எனப்படும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் பண்பு பெயர், வேற்றுமை தொகை, பண்பு தொகை, தொழிற்பெயர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 195வது கேள்வி. முறுக்கு மீசை என்பதில் உள்ள இலக்கண குறிப்பு. முறுக்கு மீசை என்பதில் உள்ள இலக்கண குறிப்பு. இதனுடைய ஆப்ஷன்ஸ் அன்மொழித்தொகை, வினைத்தொகை, உவமைத்தொகை, தொழிற்பெயர். 196வது கேள்வி. டெம்பஸ்ட் கலைச்சொல் தருக. டெம்பஸ்ட் கலைச்சொல் தருக. இதனுடைய ஆப்ஷன்ஸ் பெருங்காற்று, தென்றல் காற்று, சூறாவளி,
சுழற்காற்று. 197வது கேள்வி. பூங்குழல் வந்தாள் என்பதில் உள்ள தொகை. பூங்குழல் வந்தாள் என்பதில் உள்ள தொகை. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: உம்மைத் தொகை, அன்மொழித் தொகை, உரிச்சொல் தொடர், தொழிற்பெயர். 198வது கேள்வி. கீழ்க்கண்டவற்றில் எது இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்கத் தொகை கொண்ட பதம்? கீழ்க்கண்டவற்றில் எது இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்கத் தொகை கொண்ட பதம்? இதனுடைய ஆப்ஷன்ஸ்: கண்மை, மோர்க்குழம்பு, தயிர்க்குடம், தண்ணீர் குடி. 199வது கேள்வி. கீழ்க்கண்ட சொற்களுள் எது புலி என்ற பொருளை தருகிறது? கீழ்க்கண்ட சொற்களுள் எது புலி என்ற பொருளை தருகிறது? இதனுடைய ஆப்ஷன்ஸ்: திருவில், அகன்சுடர், ஆர்கலி, கொடுவாய். இப்போ நாம் இந்த வீடியோவினுடைய இறுதி கேள்விக்கும் தமிழ் தகுதி தேர்வினுடைய 200வது கேள்விக்கும் வந்திருக்கும். சுனாமி என்ற சொல்லின் கலைச்சொல்லை கூறுக. சுனாமி என்ற சொல்லின் கலைச்சொல்லை கூறுக. இதில் டி என்ற எழுத்து சைலண்டாக வாசிக்கப்பட வேண்டும். ஏன்னா சுனாமின்றதனுடைய ஸ்பெல்லிங் இதுதான். அந்த டீயை உச்சரிக்காமல் நம்ம உச்சரிக்கிறோம்னு நமக்குள்ள சில குழப்பங்கள் ஏற்படும். அதனால தான் அதை உங்களுக்கு சொல்கிறோம். சுனாமி என்ற சொல்லின் கலைச்சொல்லை கூறுக அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: கடல் சூறாவளி, பேரலை, கடற்கோள், கடற்பேரலை. இதில் உங்களது விடைகள் என்ன என்பதை எழுதி முடித்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். உங்களுடைய விடைகளை உடனடியாக நமது தமிழ் தகுதி தேர்வு வாட்ஸ்அப் குழுவில் பகிர்ந்து உங்களது மதிப்பெண்களையும் அதனுடைய பிடிஎஃப் ஃபைலையும் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கே நேரடியாக பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் முதலாக பார்க்குறீங்கன்னா, நீங்களும் இந்த தேர்வில் பங்கெடுக்க விரும்பினீர்கள் என்றால் இதில் காண்பிக்கப்படும் வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு உங்களது தேர்வை ஆரம்பியுங்கள். உங்களது மதிப்பெண்களை அதிகரித்து கொள்ளுங்கள். மனமார்ந்த வாழ்த்துக்களுடன் உங்கள் சாக்பீஸ் அகாடமி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.